இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகருடைய உண்மையான வரலாறு என்ன தெரிஞ்சுக்கிட்டு விநாயகரை கும்பிடுங்க. உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் பிடிக்காது, புராண கதைகள் தான் நம்புவேன் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. விநாயகருடைய புராண கதை என்ன சொல்லுதுன்னா, பார்வதி தேவி விநாயகரை காவலுக்கு நிப்பாட்டி வச்சுட்டு குளிக்க போகிறாங்க. சிவன் வராரு, அவர் உள்ள விடல. அவர் கோபத்தில் தலையை வெட்டிடுறாரு. அவர் தலை கிடைக்கலங்கிறதுனால யானையோட தலையை எடுத்து வச்சிடுறாங்க. இதுதான் புராணங்கள் சொல்லக்கூடிய கதை. ஆனால் இது உண்மை கிடையாது. இன்னொரு குரூப்பு முத்தருடைய தலையை வெட்டி தான் அந்த இடத்துல யானை தலை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் உண்மை கிடையாது. உண்மை என்னன்னா, விநாயகர் ஆசீவகத்தினுடைய தத்துவ கடவுள். இந்தியாவிலேயே ஒரு பழமையான ஒரு மதம் தான். அதை மதம்னு சொல்கிறத விட ஒரு வாழ்வியல் முறை தான் ஆசீவகம். இந்த ஆசீவகர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தத்துவ கடவுள் தான் விநாயகர். இந்த விநாயகர் தத்துவம் எதை குறிக்குதுன்னா, யானைத்தலை அறிவையும் பெருத்த உடல் செல்வத்தையும் குறிக்குது. ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவனுக்கு அறிவும் செல்வமும் முக்கியம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு தத்துவ கடவுள் தான் விநாயகர். இந்த ஆசீவகர்கள் வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய சித்தர்கள் தான். இவங்களை சித்தர்கள்னு சொல்கிறத விட ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெடிக்கலில் ரிசர்ச் பண்ணுவாங்க, நியூக்ளியர் சயின்ஸில் ரிசர்ச் பண்ணுவாங்க, மெட்டாலஜியில் ரிசர்ச் பண்ணுவாங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸை இவங்க உருவாக்குவாங்க. இவங்க பெரும்பாலும் அவங்களுடைய ஸ்கூல்ஸில் தான் உட்காந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவங்க எப்பயாவது ஊருக்குள்ளே வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு மரத்தடியில் உட்காந்து அவங்களுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் நம்மளுடைய தெருக்களில் இருக்கக்கூடிய மரத்தடியிலலாம் விநாயகர் இருக்காருன்ட்டு. ஏன்னா அந்த விநாயகர்கள் எல்லாமே சித்தர்களுடைய அடையாளங்கள்.